எட்ரா கொக்கி ஹலோ ஆனந்தி, நான் சரவண பேசுறேன். சொல்லுங்க மாமா. எப்படி இருக்க ஆனந்தி? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்க இருக்குது மாமா? வர பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுதே வாழணும். அதுவும் உண்மைதாம்மா. ஆனந்தி, எல்லாரையும் மாதிரி நானும் உனக்கு உறுதுணையா தான் இருக்கேன். உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் பண்றேன். தைரியத்தை மட்டும் விட்டுறாத. சரிங்க மாமா. கோகிலா எங்கம்மா இருக்கா? அவ எப்படி இருக்கா? அக்கா என்னதே உங்களை விட்டு பிரிஞ்சு என் கூட இருந்தாலும் அக்கா மனசு முழுக்க உங்களை பத்தின நினைப்பதே மாமா அதிகமா இருக்குது. பொதுவா எந்த ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனா சந்தோஷமா இருக்கதே செய்யும். ஆனா உண்மையை சொல்லணும்னா தான் விரும்பின ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற திருப்தி அக்காவுக்கு இருந்துச்சு. அது என்னால கெட்டு போச்சுன்னு நினைக்கும் போதுதே மாமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாச்சா, அப்படிலாம் நினைக்காத. என் அப்பாவை மீறி என்னால கோகிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியும். என்னை யாராலையுமே தடுத்திருக்க முடியாது. ஆனா கல்யாணம் பண்ணி வந்த உடனே குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துட்டான்னு சொந்தக்காரங்க எல்லாரும் கோகிலாவை தப்பா பேசுவாங்க. என் கோகிலாவுக்கு அந்த கெட்ட பேரு வேணாம். அதுக்காக தான் நான் அன்னைக்கு கோகிலாவை விட்டுட்டு வந்தனே தவிர கோகிலா சொன்னாங்கிறதுக்கு மட்டும் இல்ல. கோகிலா தூரத்துல இருந்தாலும் அவ நினப்பு என் கூடவே இருக்கு. என் நினப்பு அவ கூட இருக்கும். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அதனால அந்த மாதிரிலாம் யோசிச்சு நீ மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனந்தி, நீ எந்த வேலையா போனியோ அதை சீக்கிரமா முடி. எல்லாம் சரியாயிடும். கோகிலா பக்கத்துல இருந்தா போனை கொடுக்கறியா? நான் அவகிட்ட பேசணும். ஆனந்தி, வா சாப்பிட போலாம். மாமா இருங்க மாமா ஒரு நிமிஷம். அக்கா மாமாதே போன்ல இருக்கிறாரு. இந்தா பேசுக்கா. பேசுக்கா. இந்தா சொல்லுங்க. கோகிலா, எப்படி இருக்க? எப்படி நல்லா இருப்போம்? ஊரே எங்களை ஒதுக்கி வச்சு என் அப்பா அம்மா ஊர்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வழி தெரியாத காட்டுல என் தங்கச்சி போயிட்டு இருக்கா. இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துடாதுங்கிற தெம்ப தவிர வேற எதுவும் இல்லைங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் கோகிலா. நம்ம கல்யாணம் நடந்த அந்த 2 நாளும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இதே மாதிரி ஆனந்தமா என் வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சுயம்புலிங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அதுக்காக நான் வெறுத்து போயில்ல கோகிலா. இது உன்னோட தவமா தான் நினைக்கிறேன். ஆனந்தி பேர்ல உருவாயிருக்கிற களங்கம் போறதுக்காக நாம 2 பேரும் இருக்க போற தவம். இத ஒரு விரதமா நம்ம 2 பேரும் கடைபிடிப்போம். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு கோகிலா. தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்காம தங்கச்சிக்காக கல்யாணம் முடிச்ச கையோட கிளம்பி போயிருக்கியே. உன்ன மாதிரி ஒரு பாசக்காரி எனக்கு பொண்டாட்டிய அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும் கோகிலா. என் தங்கச்சியும் என் அப்பா அம்மாவும் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. அவங்களாலதான் நீங்களும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நீ கவலைப்படாத கோகிலா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எப்படியாவது என் அப்பா அம்மா மனசை மாத்தி சீக்கிரமா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். இல்லங்க, எப்படி என் அப்பா அம்மாவும் ஊரோட எந்த ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம வாழ்றாங்களோ அதே வாழ்க்கை தான் நானும் வாழணும். என்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சு
என் குடும்பத்து மேல எந்த கரையும் களங்கமும் இல்லைன்னு நிரூபணமாகுதோ அன்னைக்குதான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் என்ன அங்க கூட்டிட்டு போலான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இது ஏதோ கோபத்திலயோ ஆத்திரத்திலயோ சொல்லல. எனக்கு உங்க கூட உரிமையா கௌரவமா குடும்பம் நடத்தணும் அதாங்க சொல்றேன். அப்படி நடத்தணும்னா தலை நிமிர்ந்து நடக்கணும்னா என் தங்கச்சி நல்லவன்னு ஊர் முன்னாடி நிரூபணமாகணும். அவன் நிரூபிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் எனக்காக நீங்களும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். கூடிய சீக்கிரம் அது நடக்கும் கோகிலா.